ஆர்ட் பிளாக் அப்படின்றது நம்ம இதயத்தோட எலக்ட்ரிக் வயரிங் சிஸ்டம்ல வர ஒரு சின்ன கோளாறு. நம்ம இதயம் துடிக்கிறதுக்கே ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் தேவை. அந்த சிக்னல் போற வழியில எங்கேயாவது தடை ஏற்பட்டா இதயம் ரொம்ப மெதுவா இல்லைன்னா தப்பா துடிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதனால மயக்கமெல்லாம் வரலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களில் வர செலவு மட்டும் 2011 2025 வரைக்கும் உலக அளவில் கிட்டத்தட்ட $3.7 trillion ஆகலாம்னு ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அப்போ இந்த இதய துடிப்பு விஷயங்கள்ல எவ்வளவு கவனம் வேணும்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி சில சமயம் தீவிரமான நோய்கள் இருக்கலாம். இந்த கண்டிஷன் இருந்தா தலை சுத்தல், திடீர்னு மயக்கம் வர்றது, மூச்சு திணறல் இதெல்லாம் வரலாம். வயசாகிறது, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா இல்லனா வேறு ஏதாவது இதய நோய் இருந்தா இது வரலாம். ட்ரீட்மெண்ட் அந்த பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து மாறும். இதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரச்சனை கம்மியா இருந்தா லைஃப் ஸ்டைலை மாத்தினா போதும். ரொம்ப சீரியஸா இருந்தா பேஸ் மேக்கர்னு ஒரு சின்ன கருவியை உள்ள வச்சு இதயத்தோட துடிப்பை கரெக்டா போகும்படி செட் பண்ணலாம். இது இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னாலஜி தான். பயப்பட தேவையில்லை. ரொம்ப டயர்டா இருந்தாலோ நெஞ்சில படபடப்பா இருந்தாலோ அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து இசிஜி எடுத்து பாருங்க. உங்க இதய துடிப்போட வரைபடத்தை அது சொல்லும். உங்க இதய ரிதமை செக் பண்ணிட்டு அது சீரா ஸ்ட்ராங்கா துடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.